Hi friends, welcome to our channel HowToFinally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால டெய்லி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு இந்தியன் வங்கி வாடிக்கையாளரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு மாசத்துக்கு இருந்தாலும் சரி, 2 மாசம் 3 மாசம் இல்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண டேட்ல இருந்து இன்னைய தேதி வரையும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற இருந்தாலும் ஈஸியா ஆன்லைன் மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்காக நீங்க வங்கிக்கு சென்று வரிசையில் நின்று பாஸ்புக் என்ட்ரி, அதாவது வங்கி புத்தகத்துல என்ட்ரி போட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இனிமே அறவே உங்களுக்கு கிடையாது. அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா நாங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு நீங்க ஆன்லைன்லயே இனிமே உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க indianbank.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் குள்ள ஓபன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். அதனுடைய ஹோம் பேஜ் நீங்க எப்படி உள்ள போனீங்க அப்படின்னா பாருங்க, நெட் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த நெட் பேங்கிங் அப்படிங்கறத நீங்க ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல ஒரு பாப்அப் விண்டோ வந்திருக்கும். நீங்க அதை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க, லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க இதற்கு முன்னால நெட் பேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நாம எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறேன். இங்க மேல ஐ பட்டன்லயும் இருக்கு. நீங்க அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க இதை லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்கவங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணணும். இப்ப இந்த யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் ஐடியை டைப் பண்ணுங்க. உங்களுடைய யூசர் ஐடியை நீங்க டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை நீங்க கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டை நீங்க இங்க என்டர் பண்ணணும். உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நாம இன்டர்நெட் பேங்கிங் உள்ள போயாச்சு. அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல நீங்க ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் பக்கத்துல உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் இருக்கு பாருங்க, அது பக்கத்துல ஐ அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் டிரான்சாக்ஷன் எந்தெந்த டேட்ல டெபிட் ஆயிருக்கு, எந்தெந்த டேட்ல என்னென்ன டெபிட் ஆயிருக்கு, கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்துக்கலாம். உங்களுடைய கரண்ட் பேலன்ஸும் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். அது போக இந்த உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மேல நீங்க ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நாம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இதன் மூலமா எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நீங்க இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் அப்படின்னு இருக்கும். இதுல உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட் நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு லோன் அக்கௌண்ட் நம்பருக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா லோன் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க எஃப்டி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஓடி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் நீங்க அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நான் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு தான் டவுன்லோட் பண்ண போறேன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அதனால எஸ்பி அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் தான் நீங்க எடுக்க முடியும். அதாவது 3 மாதங்களுக்கு தான் இதன் மூலமா நீங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு 1 year and more வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் அடுத்து சொல்றேன். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கடந்த 3 மாதம் இல்ல 2 மாதம் இல்ல 1 மந்த் எனக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போறோம் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃப்ரம் டேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல நீங்க ஜஸ்ட் நான் இப்போ ஒரு 1 மந்த்துக்கு எடுக்க போறேன். அதை உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஆகஸ்ட் 1ல இருந்து எனக்கு இன்னைய டேட் வரையும் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் டேட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இங்க ஏகப்பட்ட ஃபார்மட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். XML ஃபைல் ஃபார்மட்ல கொடுத்திருப்பாங்க, PDF ஃபைல் ஃபார்மட்ல கொடுத்திருப்பாங்க, டாக்குமெண்ட்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், XLS ஃபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஃபார்மட்லயே நீங்க எடுத்துக்கலாம், எக்ஸல் ஃபைல்ல எடுத்துக்கலாம், இல்ல நார்மல் CSV ஃபைல்ல நீங்க எடுத்துக்கலாம். நாம இப்ப PDF ஃபைல்ல டவுன்லோட் பண்ண போறோம். அதனால PDF அப்படிங்கிற ஆப்ஷனை ஃபார்மட் டைப் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் டைப் பாருங்க, ஷெட்யூல்டு இன்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நாம இன்ஸ்டன்ட்டா டவுன்லோட் பண்ண போறோம். அதனால இன்ஸ்டன்ட் தான் டிஃபால்ட்டா இருக்கும். அதை நீங்க அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த டவுன்லோட்ங்கிற ஆப்ஷன் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் இப்போ உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு.
வந்துருச்சு. இதை நாம இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த டவுன்லோட் ஆன ஃபைல் இங்க இருக்கு. இதை நாம இப்போ ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பாஸ்வேர்டுமே கேட்காது. நார்மலா அப்படியே ஓபன் ஆயிரும். பாருங்க, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு உண்டான அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்க உங்களுக்கு எந்தெந்த டேட்ஸ்ல வேணுமோ அந்த குறிப்பிட்ட டேட் கூட நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 மாதங்களா டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு முறை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண டேட்ல இருந்து அது 1 year and above வேணும் அப்படின்னா நீங்க இதுலயே பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கீழே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. அதுலயே போட்டிருப்பாங்க பாருங்க, நியூ அப்படின்னு போட்டு 1 year and more அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய SB அக்கௌண்ட் நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரம் டேட், நீங்க எந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த வருஷம் நீங்க கொடுக்கலாம். இப்ப 2013ல இருந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு டு டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைய டேட் வரையும் வேணும் அப்படின்னா இன்னைய டேட் நீங்க கொடுத்துக்கோங்க. இது வந்து 1 year and above உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்தலாம். இல்ல எனக்கு 1 month ஸ்டேட்மெண்ட் 2 month ஸ்டேட்மெண்ட்னா இதுக்கு முன்னால சொன்ன மாதிரி நீங்க பண்ணா போதும். இப்ப இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் ஒரு மெசேஜ் வரும். சக்சஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் டவுன்லோட் இஸ் இன் ப்ராக்ரஸ், இட் வில் பி அவைலபிள் ஹியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த ஹியர் அப்படிங்கிற ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹியரை மட்டும் நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் காட்டும். அதுக்கு நேரா பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். அந்த ஃபைலை நீங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க எந்த டேட்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு இப்போ இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். இதுதாங்க நம்ம இந்தியன் பேங்க்களுடைய உங்களுடைய வங்கி ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன் மூலமாவே 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி 3 மாதங்கள் இல்ல எனக்கு தேவைப்பட்ட டேட்ல 1, 2 தேதி தான் எனக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க அந்த ஆப்ஷன்ல போய் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண டேட்ல இருந்து வேணும், இல்ல லாஸ்ட் 1 year and above ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா செகண்ட் நான் சொன்ன ஆப்ஷன்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படிதாங்க நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், நெட் பேங்கிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுவரை பண்ணல அப்படின்னா நான் இதற்கு முன்ன சொன்ன மாதிரி தான் அதுக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க எதுவும் குரூப்ஸ் வச்சிருந்தீங்க அந்த குரூப்ஸ்க்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.